அனைவருக்கும் வணக்கம். மரமும் செடியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நொச்சி இலை. கீரையில் எத்தனையோ வகைகள் உண்டு, மூலிகையிலும் எத்தனையோ வகைகள் உண்டு. ஆனால் அவற்றில் ஒரு சிலவற்றை மட்டும்தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம். அதில் ரொம்பவே முக்கியமானது இந்த நொச்சி இலையாகும். முருங்கை மரம், வாழை மரம், வேப்ப மரம் போலவே இந்த நொச்சி செடியும் மருத்துவ குணங்கள் கொண்டது. அதாவது செடியின் வேர், பட்டை, விதை, பூக்கள் என அனைத்துமே மருத்துவ குணம் கொண்டது. இந்த கீரையை நுரையீரலின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லலாம். சுவாச பாதையை சீராக்குவதில் இந்த இலைகளுக்கு பெரும் பங்கு உண்டு. காரணம் சளி, மூக்கடைப்பு, சைனஸு, தலைவலி, தலைக்கோராறு போன்ற பிரச்சனைகளுக்கு பிரதானமாக இது பயன்படுது. நீரை கொதிக்க வைத்து இந்த இலைகளுடன் கற்பூரவள்ளி இலையும் சேர்த்து ஆவி பிடித்தாலே நெஞ்சு சளி கரைய ஆரம்பித்துவிடும். அல்லது குளிக்கும் வெந்நீரில் வேப்பிலை போல இந்த இலையும் சேர்த்து குளித்து வரலாம். கடும் தலைவலி இருந்தால் கூட இந்த இலைகளை எரித்து அதன் புகையை சுவாசித்தாலே தலைவலியும் தலைபரமும் சேர்ந்து குணமாகும். ஆஸ்துமாவை கூட இந்த இலைகள் விரட்டக்கூடியது. மிளகு, பூண்டு, கிராம்பு இவைகளை நொச்சி இலைகளுடன் வைத்து மென்று தின்றாலே ஆஸ்துமா குணமாகும். சிலர் இந்த இலையின் சாற்றினை தலைமுடிக்கு பயன்படுத்துவார்கள். அதாவது நொச்சி இலையிலிருந்து சாறு எடுத்து அதனை நல்லெண்ணெயுடன் காய்ச்சி ஓரளவு சூட்டிலேயே அந்த எண்ணெயை தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் நரம்பு கோளாறுகள், கழுத்து வலியும் நீங்கும். உடல்வலி, தசைவலிகளுக்கு தீர்வு தருகிறது இந்த நொச்சி இலைகள். 2 கைப்பிடி அளவு நொச்சி இலைகளை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அதில் குளித்தாலே உடல் அசதி நீங்கிவிடும். 1 ஸ்பூன் நொச்சி இலை சாற்றுடன் 1 கிராம் மிளகுத்தூள், நெய் சேர்த்து தினமும் 2 வேளை சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலி முதல் இடுப்பு வலி வரை குணமாகும். மூட்டு வலிக்கு ஒரு மிக சிறந்த மருந்தாக இந்த நொச்சி இலைகள் திகழ்கிறது. உடலில் இருக்கக்கூடிய வீக்கங்கள், புண்கள் இருந்தால் அந்த இலைகளை அரைத்து பூசினால் பலன் கிடைக்கும். கை, கால், மூட்டு வலி இருந்தால் கூட இந்த இலைகளை கசக்கி துணியில் வைத்து கட்டினாலே அந்த வலிகள் மெல்ல மெல்ல குறைய தேங்கும். இதே போல தூக்கம் குறைபாடு உள்ளவங்க இந்த நொச்சி இலைகளை தலையணை உரைக்குள்ள வைத்து தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டா ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இந்த நொச்சி இலைகளை தண்ணீரில் போட்டு காய்த்து வடிகட்டி அந்த நீரில் பிரசவித்த தாய்மார்களை குளிக்க வைப்பார்கள். இதனால் உடலில் உள்ள அசதிகள், குறைபாடுகள்லாம் நீங்கும். நரம்புகளுக்கு வலுவேற்றவும் உதவியாக இருக்கும். நொச்சி இலைகளுடன் வேப்பிலையை சேர்த்து எரித்து புகை போட்டால் கொசுக்களும் சிறு பூச்சிகளும் ஓடிவிடும். வயிற்றுப்புழுக்களை கொல்லக்கூடியது. வயிற்றுப்புழுக்களை மட்டுமல்லாது பாம்பின் விஷத்தை முறியடிக்கக்கூடியது. இந்த இலை சாறுகளை முகத்தில் தடவி வந்தால் பருக்கள், கொப்பளங்கள் மற்றும் தேமல்கள் ஆகியவை மறைந்துவிடும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.